ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய பாக்கியலட்சுமி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி கூடவும் செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சப்பாத்தி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல போகிறேன். சப்பாத்தி மாவு பிசைறதுலாம் கஷ்டம் இல்லை, சப்பாத்தி உருட்டுறது தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா சப்பாத்தியை தேய்க்கிறப்ப நிறைய பேருக்கு சரியாகவே உருட்ட வராது. அங்கங்கே ஓட்ட விழும், திருப்பி நொல்லுன்னு மாவு பிசைஞ்சிருவாங்க. அதனால் இழுவறதுக்கே கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டிஃபாக பிசைஞ்சு அதை ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இங்கே பார்த்திங்களா, ஒரு உருண்டை லைட்டாக தட்டினோடனே டக்குன்னு அமைங்கிறதுனா இந்த பக்குவத்தில் தான் நம்ம சப்பாத்தியை பிசையணும். இப்போ நான் சப்பாத்தி எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்றனால இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் போட்டேன். பட் மாவு பிசைகிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, அதுக்கான வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சப்பாத்தி உருண்டையை ஒரு ரவுண்டாக நல்லா எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஷேப் கிடைக்கும். நல்ல ஒரு உருண்டையாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு தேய்க்க வரும். அதுலேயும் இதில் 4 மடிப்பாக மடித்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு லேயராக சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வருது இல்லையா, இதை அப்படியே அழகாக தேய்ச்சோம் அப்படின்னா திருப்பி ஒரு ட்ரையாங்கிள்லேயே அழகான ஒரு கோன் ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு லேயராக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சிடணும். இது ஆயில் கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம நார்மலாக தண்ணியில் உப்பை போட்டு கரைச்சிட்டு மாவை பிசைஞ்சு வச்சாலே போதுமானது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃபுல்லாக நல்லா பிசையணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அந்த உப்பு தண்ணி எல்லாம் சேர்ந்து பிசைகிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊறிடும் இல்லையா, ஊறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மாவு கொஞ்சம் உப்பி வரும். அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப மாங்க நம்ம பிசையணும் அவசியமே கிடையாது. நம்ம அந்த 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இலகு கொடுக்கும், அந்த மாவுடைய தன்மை சாஃப்டாக இருக்கும். அந்த டைம்லேருந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாவு ரொம்ப தேய்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப சாஃப்டாகவும், எந்த அளவுக்கு நீங்கள் இழுவை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுவை வரும். ஆனால் நம்ம ரொம்ப லேஸாக இருந்தாலுமே தகடு மாதிரி இருக்கும் சப்பாத்தி. ஓரளவுக்கு அது இந்த பக்குவத்துலேயாவது நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தேய்ச்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு பிக்கிறப்ப சப்பாத்தி பிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சாச்சு இல்லையா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதே ரவுண்டு ஷேப்பில் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம 4 மடிக்கலாம் தேவையில்லை, டைரெக்டாகவே அந்த ரவுண்டை நல்லா கையில் உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு தடவி நல்லா உருட்டிட்டு ரவுண்டாகவே தேய்ச்சிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி விரும்பாதவங்க யாரும் இருப்பாங்களா என்ன? அதுவும் நாங்களாம் சின்ன வயசில் வெறும் வாயிலே நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. ஸோ இந்த சப்பாத்தியை நல்லா அழகாக ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். ஏற்கனவே நம்ம செஞ்சது நல்லா அழகாக லேயராக கிடைக்கும். இது லேயராக இல்லைனாலும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சப்பாத்தி இருக்கும். இதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், அதை கவனமாக கவனிங்க. ஏன் அப்படின்னா சப்பாத்தி கல்லில் நம்ம போட்டு எடுக்கிறப்ப தான் அந்த டிப்ஸு. ஏன்னா நிறைய பேர் தேய்க்கிறது கூட என்ன செய்வாங்க அப்படின்னா ஓரளவுக்கு தேய்ச்சிருவாங்க, சப்பாத்தியில் போட்டு அந்த சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் சில கஷ்டமாக இருக்கும். இதில் என்ன தேய்க்கும் போது என்ன செய்வாங்கன்னா நடுவில் நல்லா நைஸாக தேய்ச்சிருவாங்க, சைடெல்லாம் கனமாக தேய்ச்சிருப்பாங்க. அது வேகிறதுக்கே லேட் ஆகிரும். எல்லா பக்கத்தும் ஈவனாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி நம்ம தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு குட்டி ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் ஊற்றிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி மாவை அதில் தேய்ச்சதை அதில் போடுறோம். போட்டு ஒரு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா அது சட்டுன்னு வெந்துடும். அப்போ ஒரு சைடு போட்டுட்டு திருப்பி இன்னொரு சைடு போகும்போது லைட்டாக இன்னொரு ஸ்பூனாக லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு திருப்பி எடுத்தோம்னா அழகாக பொசுன்னு வந்துடும் இந்த மாதிரி. இதில் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம தேய்க்கும் போது திருப்பி போட்டு தேய்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சப்பாத்தி உப்பி ஃபுல்கா மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சப்பாத்தி நல்லா வெந்திருக்கு. சப்பாத்தி நம்ம சிம்லேயே போட்டோம்னா ஒரு மாதிரி ஹார்டாயிரும் சப்பாத்தி. அதனால் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பெரட்டி விடணும். அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுவாக வேகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கருகிரும். அதனால் என்ன செய்யணும்னா கரண்டியை வச்சு நம்ம அடிக்கடி மாற்றி விடணும். இந்த மாதிரி கரண்டியை தடவணும் எல்லா சைட்லேயும். அப்படி தடவினா தான் அந்த ஓரத்தில் சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கிறதும் வெந்துடும். ஸோ நம்ம குட்டியாக எண்ணெய் ஊற்றுறது எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பீஸை மட்டும் மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸை மட்டும் நம்மளால் பிரித்து சாப்பிட முடியும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆயில் இருக்கிற இடத்துல. அதுக்காக தான் அங்கே ஊற்றுறோம் அதை.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் அண்டு ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம சமைக்கிறது, அதுவும் டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்றதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் மில்லட்டில் ரைஸில் இருக்கக்கூடிய வரகு, சாமை, குதிரைவாலி அதுபோக எல்லா வெரைட்டிலையும் நாங்கள் செஞ்சு அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மொத்த சமையலுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.